ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 21 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்வதியோட வீட்டில் வந்து விஜய் அந்த காசை காணும் சொல்லி தேடுறாங்களா. அப்புறமா கீழே வந்து அந்த ரதியோட அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வச்சிருந்த காசை செலவு பண்ணிட்டா போல. சரி இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்து காசை கொடுத்துட்டு சாரியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ பார்வதி சொல்றாங்க, ஏன் விஜயா நான் காசு செலவு பண்ணி சொன்னோடனே இப்போ அவங்கள்ட்ட போய் வேற என்ன சொல்ல முடியும், வா முத போய் தேடுவோம்னு சொல்லி தேடும்போது பார்வதியோட நகை பணம்லாம் தேடுறாங்க. அதெல்லாம் சரியா இருக்குது. அப்ப ஏன் 2 லட்சம் ரூபாய் மட்டும் எங்க போயிருக்கோம்? யார் இங்க வந்தா? டான்ஸ் கத்துக்கிற பிள்ளைங்களும் கீழே தானே இருப்பாங்க, மேல வரமாட்டாங்களே. வேற யார் புதுசா வந்திருப்பானோடனே இப்ப பார்வதி சொல்றாங்க, நம்ம 2 பேர் தானே விஜயா இருக்கோம், வேற யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க மீனா வந்து ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சாங்களா. அதை பார்த்துட்டு விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீனா தானே இங்க வந்து அவ தான் எடுத்திருப்பானோன்னே, இல்ல அவ உன் மருமக. மீனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நான் பூக்கு கூட காசு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க. நான் வீட்டுக்கு போகணுன்னு ஒன்று மிஸ்டு கால் கொடுக்குறேன், நீ எனக்கு ஃபோன் பண்ற, நானே பேசிக்கிறேன், நீ ஒன்றும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு விஜய வேகமா வீட்டுக்கு வராங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டர் வந்திருக்குங்க, 1,20,000 கேட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, மீனா ரொம்ப விவரமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே விஜயா வந்துடுறாங்க. வந்து காஃபி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்வதிக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டு விஜயாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோஹிணி எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப இந்த பண மேட்டர் மீனாவோட பக்கம் திரும்புது போல, அதுவும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறாங்க. இப்போ மீனா வந்து அப்படியே பதறாங்க. ஏன்னா மீனாவை தான் விஜய் வந்து சொல்றாங்க, ஆமால மீனா வந்தால, அப்ப அவ தான் எடுத்திருப்பா, நீ சந்தைக்கு போறியா? ஆனா அவ அப்படி எடுத்திருக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி விஜயாவே கேக்குறாங்க. விஜயாவே இதுவும் பண்ணிக்கிறாங்க. இதுன்னா இவங்க பேசுறத பார்த்தோன்னே, ஆனா ரோஹிணி வந்து கரெக்டா இது பண்ணாங்க, இவங்க நடிக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி நினைக்கிறாங்க. இப்போ மீனாவை சொன்னோடனே முத்து வேகமா போனை பிடுங்கி அவர் வந்து பார்வதியை திட்டிட்டு போனை வச்சிடுறாரு. வச்சுட்டு அவங்க எதுவுமே பேசின மாதிரியே தெரியல, எல்லாமே இவங்க பேசின மாதிரி தான் இருக்கணும்னே. இப்ப விஜய் அழுது ஆக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுல போய் காசு எடுத்துட்டு போயிருக்கா, இவங்க வீட்டுக்கு என்ன இதென்ன புதுசா, ஒழுங்கா கொண்டு காசை கொடுக்க சொல்லுங்க, மீனாவும் முத்துவும் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு இப்ப வீட்டுல எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க, மனோஜும் ரோஹிணியை தவிர. அது எப்படி அவங்க பொறுப்பேற்றுக்க முடியும்? அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவங்க மேலேயே பழி போடுவீங்களான்னு சொல்லிட்டு ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை எல்லாருமா சேர்ந்து விஜயாவை இது பண்றாங்க. மீனா வர அழுதுட்டு மாடிக்கு போயிடுறாங்க. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் கவலைப்படுற, நம்ம எடுக்கலைன்னா நம்ம எதுவும் இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது, விடு, அதெல்லாம் சரியா போயிடும். இப்போ பார்வதி அத்தை கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். கேட்டாதான் அங்க என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். நான் போய் போய் விசாரிச்சுட்டு வரேன், நீ அழாம இருன்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.